Hi, hello buddies. I am Ajay Ishan, grade 7 from Primbert's Garden School. This is the message from Savitri by Aurobindo. There is no perfect answer to our hopes. There are blind voiceless doors that have no keys. True climbs in vain and brings a borrowed light. Cheated by counterfeit, so to us in life moth. Our art clutch at the fort of field heavenly bliss. Thank you, bye. Hello buddies, நான் உங்க அர்ஜி சர்வேஷ் grade 6A from Brahmas Garden School. Today's Karma Yogi Sappa message. One can enjoy yoga when he identifies himself with the absolute manifestation. In that sense, any of the above mentioned impulses are enjoyable at those stages. Thank you. Bye. Hi, hello buddies. I'm Arjun Madhusri, grade 6A from Brahmas Garden. Today, we're going to see a new story. The Talking Birds. Quite a long time ago, there lived two talking birds with their parents. One day, when their parents were away, a villager who generally had an eye on those special birds caught them and took them away. One of the birds got away from the trap and looked for his parents. The bird at last arrived at a hermitage where it was welcomed and had some food. He lived joyfully. An explorer once ran over the other bird that the villager caught. He talked very rudely to him. He was shocked to see a talking bird, but at the same time I was angry with his way of behaving. The explorer visited the hermitage and recognized a similar talking bird. Yet this bird talked respectfully and welcomed him to remain there. Moral of the story: staying in a good company gives us a good way of behaving. Bad company influences our way of behaving negatively. Thank you. Bye. We will see you on another story. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு கோயில் மடத்தில் ஒரு ஆண்டி தங்கியிருந்தார். அவருக்கு அந்த கோயிலில் ஏதாவது பூஜை நடக்கும்போது சங்கு ஊதுவார். சங்கு ஊதி பூஜை பண்ணுவார். அப்புறம் அங்கே இருக்க சாப்பாடு அவங்க பிரசாதமாக கொடுப்பாங்கள்ல, அதை மாதிரி அன்னதானம் அதெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே இருந்துட்டு அப்படியே இருந்தார். அவருக்கு ரொம்ப நாள் ஒரு மனக்குறை, என்னடா நம்ம இப்படியே இருக்கோமே, நம்ம எதாவது நிறைய இன்னும் நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பப்போ நினச்சிட்டே இருப்பார். ஒரு நாள் நைட்டு அவர் படுத்து தூங்கும்போது அவர் பக்கத்தில் ஒரு 4-5 பேர் அங்கே மடத்தில் எல்லாருமே நைட்டு அந்த வழிப்போக்கர்கள்லாம் படுத்து தூங்குவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு 4-5 பேர் அங்கே படுத்துட்டு அவர் பக்கத்தில் இருக்காங்க. இவர் படுத்துருக்காரு, இவர் தூங்குறாருன்னு நினச்சிட்டு அவங்க பேசுகிறாங்க. அதாவது என்ன, அவங்க பேசுகிறத வச்சு இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவங்க திருடங்க போல். ஒரு ஆட்டு மந்தையில் போய் ஒரு 5-6 ஆடு அப்படியே மொத்தமாக அப்படி திருடிட்டு அதை பக்கத்து ஊரில் கொண்டு அப்படி விற்கிறது, அதை மாதிரி செய்கிறவங்க போல். இவ்வளோ லாபம் அது வந்ததுன்னு சொல்லி நிறைய பணம் பற்றி பேசினோன்னே இவருக்கு ஆசையாயிடுச்சு. அப்போ நம்மளும் நிறைய சம்பாதிக்கணும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆசையில் என்ன பண்ணுறாரு, தூக்கத்தில் இருந்தால் தான் படுத்திருந்தவர் எந்திரிச்சிட்டு அவங்கக்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு. அவங்களுக்கு முதல்ல நம்ம திருடன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சேன்னு ஒரு ரொம்ப தயக்கமாக இருந்தது. அப்புறம் சொன்னார், இல்லை எனக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் நானும் வரேன் உங்களோட, இன்றைக்கி என்னையும் கூப்பிட்டு போங்கன்னொடனே அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, இல்லை இதுக்கெலாம் பழக்கம் வேணும், வேண்டாம் நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் இல்லை நான் வரேன் உங்க கூடன்னு சொன்னோடனே சரி ரொம்ப கேட்குறாருன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு போகிறாங்க. இவர் அவங்களோடே போகிறாரு. விடிய காலம் போய் ஒரு இடத்துல போய் இருட்டில் போய் ஒரு 2-3 ஆடை இது பண்ணிவிட்டு பிடிக்க போகிறாங்க. ஆடை எந்த பொசிஷன் எப்படி பிடிச்சி தூக்கணும் சத்தம் வராமல் அப்படிங்கிறது இவருக்கு பழக்கம் இல்லை இல்லையா, இவருக்கு தெரியல. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆடை காலை பிடிச்சி அப்படி தூக்கினோடனே அந்த ஆடு ஒரே கத்த ஆரம்பிச்சிருச்சு. கத்த ஆரம்பித்தோடனே அந்த திருடனில் ஒரு ஆள் என்ன சொல்கிறான், சங்கப்பொடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவன் சங்குனா கழுத்து சொல்லுவாங்க இல்லையா, ஆடு கழுத்தை பிடிச்சா சத்தம் வராது, அப்படி தான் பிடிச்சி தூக்கணும், அதுதான் முறை. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சங்கப்பிடின்னொடனே இவரோட வேலை என்ன, நேச்சர் ஆஃப் ஜாப் கோயிலில் சங்கு ஊதுறது. இப்போ இது சங்கு ஊதணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இடுப்பில் இருந்த சங்கு எடுத்து ஊதுறாரு பயங்கரமாக. ஊதுனோடனே அங்கே பக்கத்தில் இருந்த அந்த ஆட்டு ஓனர் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்டு தொட்டியோட முதலாளி அவர் பார்த்துட்டு இவங்க எல்லாமே மாட்டிக்கிறாங்க மொத்தமாக. ஸோ பழக்கம் இல்லாத ஒரு வேலையை
சொல்லி கொடுக்காம ஒருத்தரை கூட்டு போனால் என்னாச்சு பார்த்தீங்களா? சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்த ஆண்டி. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.